ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோ பற்றி பார்க்கலாம். இன்றைக்கி நம்மளோட சேனலில் பார்க்க போகிற வீடியோஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹெச்டிஎஃப்சி பேங்க்கில் ஒரு சேவிங் அக்கௌண்ட்டை வந்துட்டு எப்படி நம்ம வந்து ஆன்லைனில் ஓப்பன் பண்ணுறது அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயிலை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நீங்கள் இது மாதிரியான யூஸ்ஃபுல்லான வீடியோவை கண்டினியூஸாக பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ப்ரௌசரை வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ப்ரௌசரை ஓப்பன் பண்ணிவிட்டு ஹெச்டிஎஃப்சி பேங்க் அப்படின்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணிங்க அப்படின்னாலே உங்களுக்கு வரக்கூடிய ஃபஸ்ட்டு வெப்சைட் வந்து பார்த்தீங்கன்னா ஹெச்டிஎஃப்சி பேங்கோட வெப்சைட் தான் வரும். இப்போ நான் வந்து உங்களுக்கு அதை டிஸ்பிளே பண்ணுறேன் பாருங்கள். சும்மா ஹெச்டிஎஃப்சி பேங்க் அப்படின்னு மட்டும் டைப் பண்ணி சர்ச் பண்ணுங்கள். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஹெச்டிஎஃப்சி பேங்க் பர்சனல் பேங்கிங் சர்வீஸ் அப்படின்றது பாருங்கள். இந்த ஃபஸ்ட்டு வெப்சைட் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஹெச்டிஎஃப்சி பேங்கோட வெப்சைட்டு. இந்த வெப்சைட்டோட லிங்க் கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கிறேன். அதில் போய்ட்டு கிளிக் பண்ணிங்கன்னா கூட உங்களுக்கு டேரெக்டாக இந்த வெப்சைட் வந்து ஓப்பன் ஆயிரும். இந்த வெப்சைட் மூலமாக தான் நாம் வந்துட்டு ஒரு சேவிங் அக்கௌண்ட் வந்து ஓப்பன் பண்ண போகிறோம். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து ப்ராடக்ட் அப்படின்றது பாருங்கள். இது மூலமாகவும் நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். இல்லை அப்ளை நவ் அப்படிங்கிற இந்த ஆப்ஷன் மூலமாகவும் நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். இதில் வந்து ப்ராடக்ட் அப்படின்ற இடத்துல வந்து நீங்கள் மவுஸை கொண்டு போனீங்க அப்படின்னாலே உங்களுக்கு இதில் வந்து ஃபஸ்ட் இடத்துல அக்கௌண்ட் அண்ட் டெபாசிட் அப்படின்னு இருக்கும். இதில் வந்துட்டு சேவிங் அக்கௌண்ட் அப்படின்றது பாருங்க. இந்த ஆப்ஷனை வந்துட்டு கிளிக் பண்ணிடுங்க. இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட்டு நிறையாவே வந்துட்டு இதில் என்னென்ன அக்கௌண்ட் ஃபெசிலிட்டிலாம் இருக்குதோ அதை எல்லாமே வந்து இதில் வியூ பண்ணுவாங்க. ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா சேவிங் மேக்ஸ் அக்கௌண்ட், நெக்ஸ்ட் உமன் சேவிங் அக்கௌண்ட், ரெகுலர் சேவிங் அக்கௌண்ட், இது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நிறைய சேவிங் அக்கௌண்ட் டைப் இருக்குது. இதோட டீட்டெயில் எல்லாமே வந்து உங்களுக்கு கீழே வந்து டிஸ்பிளே ஆகும். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிட்ஸுக்கான சேவிங் அக்கௌண்ட் கொடுத்துருக்குறாங்க. உங்களுக்கு எந்த சேவிங் அக்கௌண்ட் வந்து ஓப்பன் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அந்த சேவிங் அக்கௌண்ட்டை நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஜீரோ பேலன்ஸ் சேவிங் அக்கௌண்ட் எப்படி ஓப்பன் பண்ணுறது அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் வந்து ஓப்பன் பண்ணவே முடியாது. இதை வந்துட்டு நீங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல்லி உங்களோட பேங்க்கில் போய் தான் நீங்கள் வந்து பண்ண வேண்டியிருக்கும். அதாவது பிஎஸ்பிடிஏ ஸ்மால் சேவிங் அக்கௌண்ட் இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஜீரோ பேலன்ஸ் சேவிங் அக்கௌண்ட். இந்த சேவிங் அக்கௌண்ட்டை வந்துட்டு நீங்கள் ஆன்லைனில் எப்போவுமே ஓப்பன் பண்ண முடியாது. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட நியரஸ்ட் பிரான்ச் ஹெச்டிஎஃப்சி பேங்க்குக்கு போயிட்டு உங்களோட டாக்குமெண்ட் டீட்டெயிலாம் சப்மிட் பண்ணி நீங்கள் வந்துட்டு இந்த ஸ்மால் சேவிங் அக்கௌண்ட்டை வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். இப்போ வந்து ஒரு ரெகுலர் சேவிங் அக்கௌண்ட் வந்து எப்படி ஓப்பன் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெகுலர் சேவிங் அக்கௌண்ட் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. இதில் வந்து கீழே வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை ஆன்லைன் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. இந்த ஆப்ஷனை வந்துட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது மாதிரி தான் பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். இந்த பேஜில் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸிட்டிங் கஸ்டமராக இல்லை வந்துட்டு நீங்கள் நியூ கஸ்டமராக கண்டினியூ டு யூஸிங் யுவர் மொபைல் நம்பர், அதாவது நியூ கஸ்டமரா அப்படின்னு கேட்டிருப்பாங்க. நீங்கள் வந்து ஏற்கனவே ஹெச்டிஎஃப்சி பேங்க்கில் அக்கௌண்ட் வச்சுருந்தீங்கன்னா இந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நியூவாக நீங்கள் வந்துட்டு ஒரு அக்கௌண்ட் வந்துட்டு இப்போ நியூவாக வந்துட்டு நீங்கள் ஒரு அக்கௌண்ட் வந்து ஓப்பன் பண்ண போகிறீங்க அப்படின்னா இந்த ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. உங்களோட மொபைல் நம்பரை வந்து வெரிஃபை பண்ணி நீங்கள் வந்துட்டு ஓப்பன் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ உங்களோட மொபைல் நம்பரை வந்து என்ட்ரு பண்ணி சப்மிட் கொடுத்துருங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து என்னோடய மொபைல் நம்பர் என்ட்ரு பண்ணியிருக்கேன். என்ட்ரு பண்ணிவிட்டு சப்மிட் கொடுக்குறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது மாதிரி ஒரு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் வரும். அதை ஓகே பண்ணதும் இப்போ உங்களோட ரெஜிஸ்டர் மொபைல் நம்பருக்கு ஒரு ஒன் டைம் பாஸ்வேர்டு வந்து சென்ட் பண்ணுவாங்க. அந்த ஓடிபியை வந்து என்ட்ரு பண்ணி நீங்கள் வந்துட்டு உங்களோட மொபைல் நம்பரை வந்துட்டு நீங்கள் வந்து வெரிஃபை பண்ணணும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இது மாதிரி தான் வந்து பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ஆப்ரேஷன் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. ஸோ இதை வந்துட்டு நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. நீங்கள் வந்து ஒரு சிங்கிள் அக்கௌண்ட் வந்து செலக்ட் பண்ண போகிறீங்களா இல்லை ஜாயிண்ட் அக்கௌண்ட் வந்து ஓப்பன் பண்ண போகிறீங்களா அப்படிங்கிறத வந்துட்டு நீங்கள் வந்து சூஸ் பண்ணணும். ஸோ நான் வந்து சிங்கிள் அக்கௌண்ட்டை தான் வந்து செலக்ட் பண்ணுறேன். நீங்கள் வந்துட்டு சின்ன பிள்ளைங்களுக்கு வந்துட்டு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த ஜாயிண்ட் அக்கௌண்ட்டை வந்து ஓப்பன் பண்ணுறதுக்கு உங்களுக்கு இதிலே வந்து ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை வந்துட்டு நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு நாமினேட்டர் வந்து ஏதாவது ஆட் பண்ண விரும்புகிறீங்க அப்படின்னா எஸ் கொடுங்க, இல்லைனா நோ கொடுத்துருங்க. நெக்ஸ்ட் வந்து ப்ராடக்ட் வேரியண்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதில் வந்துட்டு எந்த மாதிரியான அக்கௌண்ட்டை வந்துட்டு நீங்கள் ஓப்பன் பண்ண போகிறீங்க அப்படிங்கிறத வந்துட்டு செலக்ட் பண்ணிக்கோங்க. இதில் வந்து ரெகுலர் சேவிங் அக்கௌண்ட் அப்படிங்கிறத வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் உங்களோட ஸ்டேட்டை வந்து இதில் செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் உங்களோட சிட்டியை வந்துட்டு இதில் செலக்ட் பண்ணிக்கோங்க. நீங்கள் வந்துட்டு உங்களோட பிரான்ச்சோட லொக்கேஷனை வந்து செலக்ட் பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது மாதிரி தான் இன்ஸ்ட்ரக்ஷன் வரும். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மினிமம் நீங்கள் வந்துட்டு 5000 வந்து மெயின்டைன் பண்ண வேண்டியிருக்கும். அதுக்கு கீழே வந்து அமௌண்ட் வந்து குறையும் போது உங்களுக்கு சார்ஜ் வந்து அப்ளை பண்ணுவாங்க அப்படிங்கிறத வந்துட்டு இதில் இன்ஃபார்ம் பண்ணுவாங்க. ஸோ அதை வந்து ஓகே பண்ணி விட்டுருங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரிக்ட் அப்படின்ற இடத்துல உங்களுக்கு நியரஸ்ட்டில் வந்து ஹெச்டிஎஃப்சி பேங்க் வந்து எந்த ஏரியாவில் இருக்குதோ அது டிஸ்ட்ரிக்டாக இல்லாட்டினா கூட பரவாயில்ல. ஸோ அந்த பிரான்ச்சோட லொக்கேஷனை வந்து டேரெக்டாகவே செலக்ட் பண்ணிக்கோங்க. இதிலே வந்து பார்த்தீங்கன்னா அதே லொக்கேஷன் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இதில் ஒரு கேப்சா கோட் இருக்குது. இதை வந்து இதில் என்ட்ரு பண்ணிக்கோங்க. இது எல்லாமே ஃபில் பண்ணிவிட்டு கண்டினியூ கொடுத்துருங்க.
நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு இது மாதிரி தான் வந்து பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். இதில் வந்து ஃபஸ்ட்டு டைட்டிலில் வந்துட்டு மிஸ்டரா மிஸ்ஸஸ் அப்படிங்கிறத வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் உங்களோட மதர் நேமை வந்துட்டு இதில் வந்து என்ட்ரு பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு உங்களோட ரெசிடென்ஸ் நம்பரு, உங்களோட ஆஃபீஸ் நம்பர் இருந்தால் அதையும் என்ட்ரு பண்ணிக்கோங்க. ஆஃபீஸ் நம்பர்லாம் கண்டிப்பாக என்ட்ரு பண்ணணும் அப்படின்னா வந்து இதில் ஸ்டார் கொடுத்துருந்தாலே அதெல்லாம் வந்து கண்டிப்பாக நீங்கள் ஃபில் பண்ண வேண்டியிருக்கும். நெக்ஸ்ட் இதில் உங்களோட இமெயில் ஐடி, இதில் உங்களோட ஆதார் நம்பரை வந்து என்ட்ரு பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இதில் வந்து உங்களோட பேன் கார்டை வந்துட்டு நீங்கள் வந்து செலக்ட் பண்ணணும். பேன் கார்டு இருந்தது அப்படின்னா எஸ் கொடுங்க, பேன் கார்டு இல்லைன்னா நோ கொடுங்க. பேன் கார்டு இருந்தது அப்படின்னு எஸ் கொடுத்தீங்கன்னா இதில் வந்து உங்களோட பேன் நம்பர் என்ட்ரு பண்ணணும். இதில் உங்களோட டேட் ஆஃப் பர்த், நெக்ஸ்ட் உங்களோட ஜெண்டர், இவ்வளோ தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட பர்சனல் டீட்டெயில் வந்து ஃபில் பண்ண வேண்டிய டீட்டெயிலு. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா மெயிலிங் அட்ரஸ். இப்போ நீங்கள் வந்து எந்த ஏரியாவில் இருக்கீங்களோ அந்த ஏரியாவோட அட்ரஸ், டெம்பரவரி அட்ரஸ், நீங்கள் வந்துட்டு உங்களோட பெர்மனண்ட் அட்ரஸ் வந்து ஒரு ஊரில் இருக்கும், பட் நீங்கள் வந்துட்டு இருக்கிறது வேறு ஒரு அட்ரஸில் இருப்பீங்க. ஸோ அந்த அட்ரஸை வந்து இதில் என்ட்ரு பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் உங்களோட பெர்மனண்ட் அட்ரஸை வந்துட்டு இதில் வந்து என்ட்ரு பண்ணிக்கோங்க. ரெண்டு அட்ரஸுமே சேமாக இருந்தது அப்படின்னா ரெண்டுலேயுமே வந்துட்டு நீங்கள் ஒரு அட்ரஸை ஃபில் பண்ணிவிட்டு இதில் பெர்மனண்ட் அட்ரஸ் சேம் அஸ் மெயில் அட்ரஸ் அப்படிங்கிறத வந்து கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா சேமாக வந்து காப்பி ஆயிரும் உங்களுக்கு. ஸோ ஒரு டைம் அட்ரஸ் என்ட்ரு பண்ணால் போதும். நெக்ஸ்ட் உங்களோட ஜாப் பற்றின டீட்டெயிலை வந்துட்டு இதில் வந்து ஃபில் பண்ணணும். ஆக்குபேஷன் டைப் வந்து கேட்டிருக்காங்க. நீங்கள் வந்து ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கீங்களா, இல்லை வந்துட்டு ஒரு செல்ஃப் எம்ப்ளாயா, இல்லை சேலரிடுக்கு வந்து ஒர்க் பண்ணுறீங்களா அப்படிங்கிறது வந்துட்டு நீங்கள் வந்து ஃபில் பண்ண வேண்டியிருக்கும். நெக்ஸ்ட் என்ன கேட்டகரி, நெக்ஸ்ட்டு சோர்ஸ் ஆஃப் ஃபண்டு, இதை வந்துட்டு நீங்கள் செலக்ட் பண்ண வேண்டியிருக்கும். என்ன ஒர்க்காக வந்து நீங்கள் எங்கே வந்து ஒர்க் பண்ணுறீங்க, ப்ரைவேட்டாக இல்லை கவர்மெண்ட்டாக, அதை வந்துட்டு செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் உங்களோட சோர்ஸ் ஆஃப் ஃபண்டு வந்து கேட்டிருக்கிறாங்க. ஸோ அதை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் சேலரிடு வந்து செலக்ட் பண்ணியிருக்கேன். உங்களோட ஆனுவல் இன்கம் வந்துட்டு கேட்டிருக்காங்க. ஸோ அதை வந்துட்டு நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டெபிட் கார்டு, ஏடிஎம் கார்டு டீட்டெயில் வந்து கேட்டிருக்காங்க. டூ யூ வாண்ட் டு நியூ ஏடிஎம் கார்டு, உங்களுக்கு வந்து ஏடிஎம் கார்டு வந்து நியூவாக வேணுமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ அதை வந்து எஸ் கொடுத்துருங்க. அப்போ தான் வந்துட்டு உங்களுக்கு ஏடிஎம் கார்டு வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க அந்த டீட்டெயிலு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அப்லோட் டாக்குமெண்ட் வந்து கேட்டிருக்காங்க. இதில் வந்துட்டு உங்களோட டாக்குமெண்ட் ப்ரூஃபை வந்துட்டு நீங்கள் வந்து அப்லோட் பண்ணணும். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா அட்ரஸ் ப்ரூஃபுக்கு ஒரு டாக்குமெண்ட் வந்து அப்லோட் பண்ணணும். அட்ரஸ் ப்ரூஃப் என்னலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாஸ்போர்ட்டு, நெக்ஸ்ட்டு டிரைவிங் லைசன்ஸு, உங்களோட ஃபோட்டோ, ஐடி கார்டு ஏதாவது இருந்ததுன்னா அதாவது வந்து ஆதார் கார்டை வந்துட்டு நீங்கள் வந்து அப்லோட் பண்ணலாம். இதிலே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆதார் அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. நீங்கள் ஆதார் கார்டு வேணாலும் அப்லோட் பண்ணிக்கலாம். டிரைவிங் லைசன்ஸு, ஓட்டர் ஐடி கார்டு, இதில் ஏதாவது ஒன்று வந்துட்டு நீங்கள் வந்து செலக்ட் பண்ணி அப்லோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஐடென்டிஃபை ப்ரூஃப், உங்களை ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு இன்னொரு ப்ரூஃப் ஒன்று அப்லோட் பண்ணணும். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான் நீங்கள் வந்துட்டு பாஸ்போர்ட் அப்லோட் பண்ணலாம், இல்லை ஓட்டர் ஐடி, நெக்ஸ்ட் வந்து பெர்மனன்ட் டிரைவிங் லைசன்ஸு, ஆதார் கார்டு, ஃபோட்டோகிராஃபி வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இதில் ஆதார் கார்டு இல்லை பேன் கார்டு ஏதாவது ஒன்று செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் பேன் கார்டு வந்து செலக்ட் பண்ணியிருக்கிறேன். இது ரெண்டையுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஜேபிஜி ஃபார்மேட்டில் வந்துட்டு நீங்கள் ஃபஸ்ட்டே வந்துட்டு ஒரு 2 ஃபோட்டோ அதாவது ஸ்கேன் பண்ணி வச்சுக்கோங்க. இதை வந்து பார்த்திங்கன்னா உங்களோட ஆதார் கார்டை ஒரு ஸ்கேன் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் உங்களோட பேன் கார்டு, இதை ரெண்டையுமே வந்து ஸ்கேன் பண்ணி இதில் வந்து நீங்கள் அப்லோட் பண்ண வேண்டியிருக்கும். இதை வந்துட்டு அப்லோட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கீழே வந்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து கான்சென்ட் அப்படிங்கிறதுலே செலக்ட் பண்ணணும். டூ நாட் கான்சென்ட் வேண்டாம். நெக்ஸ்ட்டு இதில் வந்துட்டு ஒரு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் ஒன்று கொடுத்துருப்பாங்க. இதில் வந்து ஒரு டிக் பண்ணி விட்டுருங்க. டிக் பண்ணி விட்டுட்டு சப்மிட் மட்டும் கொடுத்தீங்க அப்படின்னா போதும். நீங்கள் சப்மிட் கொடுத்ததும் வந்து உங்களுக்கு ஒரு ரெஃபரன்ஸ் நம்பர் ஒன்று ஜென்ரேட் ஆகும். அந்த ரெஃபரன்ஸ் நம்பரை எடுத்துக்கிட்டு நெக்ஸ்ட்டு நீங்கள் வந்துட்டு உங்களுக்கு நீங்கள் எந்த பிரான்ச்சை வந்து செலக்ட் பண்ணிங்களோ அந்த பிரான்ச்சை போயிட்டு டேரெக்டாக காண்டாக்ட் பண்ண வேண்டியிருக்கும். அந்த பிரான்ச்சுக்கு டேரெக்டாக போயிட்டு உங்களோட ஆதார் கார்டு, உங்களோட பேன் கார்டு, நெக்ஸ்ட் உங்களோட அட்ரஸ் ப்ரூஃப், நெக்ஸ்ட்டு உங்களோட ஃபோட்டோஸ், இது மூணுமே வந்துட்டு கொண்டு போய் நீங்கள் வந்துட்டு இந்த எந்த பிரான்ச்சை வந்து செலக்ட் பண்ணிங்களோ அந்த பிரான்ச்சில் வந்து சப்மிட் பண்ண வேண்டியிருக்கும். அந்த பிரான்ச்சில் வந்து சப்மிட் பண்ணிட்டீங்க அப்படின்னா போதும். நெக்ஸ்ட்டு இதில் வந்து உங்களுக்கு சப்மிட் கொடுத்ததும் ஒரு ரெஃபரன்ஸ் நம்பர் ஒன்று ஜென்ரேட் ஆகும். அந்த நம்பரையும் வந்துட்டு நீங்கள் நோட் பண்ணி எழுதிக்கோங்க. எழுதிட்டு கொண்டு போய் நீங்கள் உங்கள் பிரான்ச்சில் வந்து சப்மிட் பண்ணதும் அவங்க வந்துட்டு அந்த ரெஃபரன்ஸ் நம்பரை வந்துட்டு செக் பண்ணி நீங்கள் எல்லா டீட்டெயிலுமே வந்து ஆன்லைனில் ஃபில் பண்ணியிருப்பீங்க. உங்களுக்கு வந்துட்டு இமீடியட்டாகவே அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி உங்களுக்கு வந்து அந்த கிட் வந்து கொடுத்துருவாங்க. அதுலேயே உங்களுக்கு ஏடிஎம் கார்டு, பாஸ்புக்கு, நெக்ஸ்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் புக்கு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உடனே வந்துட்டு இமீடியட்டாக உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. எல்லாருக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன டவுட் இருக்கும். அதாவது டேரெக்டாக நம்ம பேங்க்கில் போய் ஓப்பன் பண்ணுறதுக்கும் ஆன்லைனில் ஓப்பன் பண்ணுறதுக்கும் என்ன டிஃப்ரெண்ட்டு, இது வேறு அக்கௌண்ட் அது வேறு அக்கௌண்ட்டா, நெக்ஸ்ட்டு இதில் வந்து எல்லா ஃபெசிலிட்டியும் நம்ம பேங்க்கில் ஓப்பன் பண்ணும்போது கிடைக்கிற ஃபெசிலிட்டி எல்லாமே கிடைக்குமா அப்படின்னு நிறைய பேர் வந்து கேட்டிருந்தாங்க. ஆன்லைனுக்கும் ஆஃப்லைனுக்கும் என்ன பெரிய டிஃப்ரெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஆஃப்லைனில் வந்துட்டு ஒரு ஃபார்மை வந்து ஃபில் பண்ணி கொடுப்பீங்க. அந்த ஃபார்ம் பற்றின டீட்டெயில் எல்லாத்தையுமே நீங்கள் இங்கே வந்து ஆன்லைனில் ஃபில் பண்ணுறீங்க. அவ்வளோதான் டிஃப்ரெண்ட்டை தவிர மற்றபடி நீங்கள் வந்துட்டு ஆன்லைனில்
ஓப்பன் பண்ணுற அக்கௌண்ட்டுக்கும் ஆஃப்லைனில் ஓப்பன் பண்ணுற அக்கௌண்ட்டுக்கும் எந்த ஒரு டிஃப்ரெண்ட்டும் கிடையாது. சேம் தான். எல்லா ஃபெசிலிட்டியுமே வந்து பார்த்திங்கன்னா 2 அக்கௌண்ட்டுக்கும் காமன் தான். ஓப்பன் பண்ணுறதுக்கு நீங்கள் ஃபில் பண்ண வேண்டிய டீட்டெயில் மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டிஃபர் ஆகும். இது வந்து டிஜிட்டலாக நீங்கள் வந்துட்டு ஆன்லைனில் ஃபில் பண்ணுறீங்க. நீங்கள் பேங்க்குக்கு போனீங்க அப்படின்னா அவங்க வந்துட்டு உங்களுக்கு ஃபிசிக்கலாக ஃபார்ம் கொடுப்பாங்க. அந்த ஃபார்மை வந்துட்டு நீங்கள் ஹேண்டில் நீங்கள் வந்து ஃபில் பண்ணி கொடுப்பீங்க. அவ்வளோதான் டிஃப்ரெண்ட்டு. நீங்கள் வந்துட்டு எல்லா டீட்டெயிலுமே இதிலே ஃபில் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் டாக்குமெண்ட் மட்டும் உங்களோட பிரான்ச்சில் போயிட்டு நீங்கள் சப்மிட் பண்ணீங்க அப்படின்னா போதும். சப்மிட் பண்ணிவிட்டு அந்த கிட்ட வந்து இமீடியட்டாகவே உங்களுக்கு கொடுத்துருவாங்க. நீ 5000 வந்துட்டு டெபாசிட் பண்ண வேண்டியிருக்கும். அந்த அமௌண்ட்டை நீங்கள் டெபாசிட் பண்ணதுமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு புக்கு உடனே வந்துட்டு கொடுத்துருவாங்க கையிலேயே. நெக்ஸ்ட் ஏடிஎம் கார்டும் வந்துட்டு உங்களுக்கு அந்த கிட்ஸ்லேயே வந்து வந்துடும். நெக்ஸ்ட் நெட் பேங்கிங் இதை பற்றின டீட்டெயில் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அதிலே உங்களுக்கு அந்த கிட்ஸ்லேயே வந்து கொடுத்துருவாங்க. இவ்வளோ தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா HDFC பேங்கை பொறுத்தவரையிலும் நீங்கள் வந்து ஆன்லைனில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கான ப்ரொசீஜர். வேறு எந்த ஒரு டீட்டெயிலுமே இல்லை. என்ன தான் நீங்கள் ஆன்லைனில் ஃபில் பண்ணாலும் நீங்கள் வந்து பிரான்ச்சை டேரெக்டாக போய் விசிட் பண்ண வேண்டியது கண்டிப்பாக வரும். நீங்கள் பிரான்ச்சை விசிட் பண்ணி தான் நீங்கள் வந்து அந்த கிட்டு எல்லாமே வந்து வாங்க வேண்டியிருக்கும். இவ்வளோ தான் வந்து பார்த்திங்கன்னா ஆன்லைனில் நம்ம வந்துட்டு HDFC பேங்கை ஓப்பன் பண்ணுறதுக்கு ஃபில் பண்ண வேண்டிய டீட்டெயில். ரொம்பவே சிம்பிள் தான். ஈஸியாகவே நீங்கள் ஃபில் பண்ணிக்கலாம். நீங்கள் எல்லா டீட்டெயிலுமே ஃபில் பண்ணும்போது உங்களுக்கு இது வந்து 100% வந்து வந்துடும். அதுக்கப்புறம் வந்துட்டு நீங்கள் அந்த சப்மிட் கொடுத்ததுமே உங்களுக்கு ரெஃபரன்ஸ் நம்பர் வந்து ஜென்ரேட் ஆகும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். நம்மளோட வீடியோஸ் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளோட வீடியோஸில் ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.